ஏய் கதிரு, மணி 1:30 நீ இன்னும் தூங்கலையா? நம்ம கேஸோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு இருக்கேன். நீ அந்த லட்சுமி குமாரை போட்ட பொருள் கமிஷன் நமக்கு சாதகமாக தான் வரும். வந்து படு. தீர்ப்புக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவன் எதுவும் ஃப்ராடு தானே பண்ணிடக்கூடாது. போலீஸ்க்கு ஃபோன். ஏய் 40-50 பேர் இருக்கானுங்க. நீ போய் பெரியவங்க தூங்குற ஹால் டோரை லாக் பண்ண, மெயின் போர்டு கிட்ட போய் மெயின் ஆஃப் பண்ணேன். ஃபுல்லாக இருட் ஆகிடும். நான் இதுலேருந்து ஒரு காசை தூக்கி போடுவேன். இந்த சவுண்டு கேட்டதும் ஒரே ஒரு செகண்ட் மெயின் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடுறேன். மறுபடியும் என் காயின் சவுண்டுக்காக வெயிட் பண்ணேன். நான் எப்போல்லாம் காயின் போடுற சவுண்டு ஒன்று கேட்குதோ அப்போல்லாம் மெயின் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன். நான் மொத்தமாக எல்லா காசையும் தூக்கி போட்டால் டோட்டலாக மெயின் ஆன் பண்ணிடுறேன். ஓகே? கரண்ட் கட் ஆயிடுதுடா. ஏன்டா தொகுறீங்க? லைட்டு தான் ஆஃப் ஆகிக்குது. பாத்துக்கலாம் விடுங்கடா. ஏய் கோழி, இருட்டா நம்ம பசங்க டீ போட்டுற போற. நான் சபானா மூமெண்டே இல்லைண்ணா. குமார் கோபால் எங்க இருக்கீங்க?
10 நிமிஷத்துல மொத்த பேரும் வண்டியில இருக்கணும். வண்டி இந்த ஏரியா விட்டு வெளியே இருக்கணும். என்னாச்சு தம்பி? ஒண்ணும் ஆகலையே. உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்லை தம்பி. சரிங்க தம்பி. சரிங்க தம்பி. சரிங்க. போய் படுத்துங்க. ஒன்றும் ஒன்றும் இல்லை. நடுவர் மன்ற தீர்ப்பு தன்னூத்து கிராமத்துக்கு சாதகமாக இருக்குது. அந்த வாட்டர் சோர்ஸ் விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு குறிப்பிட்டிருக்காரு மிஸ்டர் லட்சுமிகுமார். ஆனால் இன்னைக்கு காலையில் எம்என்சி தரப்பில் ஒரு விஷயம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் தன்னூத்து கிராமத்தை சுற்றி 200 கிராமத்து முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞர்கள் சுமார் 2324 பேர் எங்களுக்கு ஃபேக்ட்ரி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. மைலாட், திடீர்னு தன்னூத்து கிராமத்தை சுற்றி உள்ள இளைஞர்கள் இந்த கேஸுக்குள்ள எப்படி வந்தாங்க? அவங்க உண்மையிலேயே அந்த கிராமத்தை தான் சேர்ந்தவங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடுத்த தலைமுறை இளைஞர்கள், அதுவும் டிகிரி ஹோல்டர்ஸ் என்ன விரும்புகிறாங்கங்கிறது இதில் முக்கிய பங்கு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மைலாட், அவங்க உண்மையான கிராமத்து இளைஞர்கள் தான் அவங்க ப்ரூவ் பண்ணணும். அவங்க 2324 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது ஃபேக்குன்னு நீங்கள் நினச்சா நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். அது ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வேணும். ஓகே, இந்த வழக்கை இதுக்கு மேலேயே தள்ளி வைக்க முடியாது. இறுதி தீர்ப்பு இன்னும் 5 நாளில். அதுக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் போலீஸ் சப்போர்ட்டர்ஸ்னு ப்ரூவ் பண்ணலன்னா தீர்ப்பு கார்ப்பரேட் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. கோர்ட் டிஸ்மிஸ்ட்.